கட்டின தேவாலயம், மூன்றாவதாக செருபாபேல் கட்டின தேவாலயம். இந்த உலகத்திலே ஆலயம், தேவாலயம் என்பது இந்த மூன்று தான் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது அதாவது மோசே காலத்தில் ஆசரிப்பு கூடம். ஆசரிப்பு கூடத்துக்கு முன்னாடி வரை என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் கிடையாது, ஒரு டெம்பிள்லாம் கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆதாமிலிருந்து மோசே வரை அவர்கள் பலிகளை பலிப்பிடத்தை உண்டாக்கி அங்கே பலிகளை செலுத்துவார்கள். எந்த பலியை கர்த்தர் நுகர்கிறாரோ அங்கே வந்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எப்பொழுது? ஆதாமிலிருந்து மோசே வரை, நியாயப்பிரமாணம் பெறுகிற வரை, இல்லை என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிற அந்த நாள் வரை ஆண்டவர் எப்படி மக்களோடு பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோவிலும் கிடையாது, அங்கே பலிப்பீடங்கள் தான் இருந்தது. பலிப்பீடத்திலே பலிகளை செலுத்தப்படும் போது அந்த பலியை கர்த்தர் நுகரும் போது அங்கே வந்து மக்களை ஆசீர்வதித்தார். எக்ஸாம்பிள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசஸ் அவர்கள், எலியா, இவங்க எல்லாமே வந்து பலிப்பீட தண்டையிலே, அதாவது ஒரு பலிப்பீடத்தை கட்டி ஆங்காங்கே தொழுது கொண்டார்கள். கோவில்னு கிடையாது. ஆனால் முதல் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தா ஆண்டவர் சொல்ல மோசே கிட்ட, எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு சபை அப்படின்றது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று, ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய சபையும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதற்காக சபை? அங்கே வந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடம் ஒரு பலிப்பீடம். ஒரு கோவில் என்பது பலிப்பீடம். இங்கே எல்லாம் வந்து நம்ம ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறோம். இங்கே வந்து நமக்கு சமாதானம் வேணும், சமாதான பலி ஏறெடுக்கிறோம். இங்கே வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நான் அந்த பாவ மன்னிப்பு நிச்சய பலி ஏறெடுக்கிறோம். யார் பலியை கர்த்தர் நுகர்கிறாரோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பலியை கர்த்தர் நுகர்ந்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறபடினால இங்கே வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ரெண்டாவதாக சாலமோன் கட்டுகிற தேவாலயம். அது ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். எனவே இவங்க அப்பா இருக்கிறாரு தாவீது, அவர் சொல்கிறாரு, நான் நல்ல மாளிகை வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய ஆலயமோ, தேவனுடைய ஆலயமோ சின்ன ஒரு இடத்துல இருக்குது, ஒரு குடிசை மாதிரி இருக்குது இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி அவர் இருதயத்தில் சபை கட்டும்படியாக ஒரு எண்ணத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதை வந்து சாலமோன் செய்கிறார். சாலமோன் கட்டின தேவாலயம் நேபுகாத்நேச்சர் இடிக்கப்படுகிறது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பிற்பாடு மக்கள்லாம் சிறை பிடிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு போகிறாங்க. அடிமைத்தனத்தில் 70 ஆண்டுகள் இருக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு பின்பதாக மறுபடியும் வந்து அங்கே செருபாபேல் என்றதான ஒரு தேவ மனுஷனை வந்து அங்கே சபையை கட்டுகிறார். இந்த செருபாபேல் கட்டுகிற இந்த ஆலயம் தான் இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் இருந்ததான தேவாலயம். இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக 70வது வருஷத்திலே அந்த ஆலயம் தரைமட்டமாக இடிக்கப்படுகிறது. இன்றைக்கி தேவாலயம் என்று ஒன்று இந்த பூமியில் இல்லை. ஒருவேளை பெரிய பெரிய சபைகளாக இருந்தாலும், பெரிய பெரிய சபைகள், ஒரு 1000 பேர், 1,00,000 பேர் ஒரு சபைக்கு வந்தாலும் அதுக்கு பேர் ஜபாலயம் ஒழிய தேவாலயம் அல்ல. தேவாலயம் என்பது ஒன்று இந்த பூமியில் இல்லை. 3 இடத்துல மட்டும் தேவனாக கர்த்தர் அனுமதிக்கப்பட்டு சபைகள் கட்டப்பட்டது. ஒன்று ஆசரிப்பு கூடாரம், ரெண்டாவது சாலமோன் கட்டின தேவாலயம், மூன்றாவதாக செருபாபேல் கட்டின தேவாலயம். இந்த தேவாலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து போய் விருத்த சேதனம் செய்கிறார், அங்கே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இந்த தேவாலயத்தில் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா, அங்கே அடித்து எல்லாம் இது அந்த பிதாவின் வீடாக இருக்கையில் என்று இவர் சொல்கிறாரு. அங்கே நின்று தான் பிரசங்கம் பண்ணுறாரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயம். அந்த தேவாலயத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, ஒரு கல்லின் மேல் கல் இராத படிக்கும் எல்லாம் இடிக்கப்படும் நாள் வரும் என்று சொல்லி செருபாபேல் கட்டின தேவாலயத்தை தான் சொல்லப்படுகிறது. இவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, செருபாபேல் கட்டின தேவாலயத்தை குறித்து முந்தின மகிமை பார்க்கிலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? சாலமோன் கட்டின ஆலயத்தை விட செருபாபேல் கட்டின ஆலயத்தின் மகிமை பெரிது என்று சொல்லி தீர்க்கதரிசிகள், எனவே ஆகாயும் சகரியாவும் இதை சேர்ந்து பேசுகிறார்கள். காரணம் என்ன? இந்த ஆலயத்தில் தான் இந்த இயேசு கிறிஸ்து உதிக்க போகிறாரு, இந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய போகிறார் என்பதற்காக அதை மையப்படுத்தி தான் தீர்க்க தரிசனமாக அங்கே சகரியா புத்தகத்தில் இருக்கிறது. 3 தேவாலயங்கள். ஓகே, இந்த 3 தேவாலயங்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவது சாலமோன் கட்டினது, மூன்றாவதாக செருபாபேல் கட்டினது. இந்த 3 தேவாலயங்களிலும் மக்கள் என்ன செய்தார்கள் என்று தான் நாம் பார்க்கிறோம்.